மற்றும் ஒரு அண்மைச் செய்தி. தெருநாய் ஒழிப்பு விவகாரத்தில் விலங்கு நல ஆர்வலர்களுக்கு உச்சநீதிமன்றம் சரமாரி கேள்வியை எழுப்பியுள்ளது. தெருநாய் ஒழிப்பு விவகாரத்தில் விலங்குகள் நல ஆர்வலர்களுக்கு உச்சநீதிமன்றம் சரமாரி கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. தெருநாய்களுக்கு ஆதரவாக மேம்போக்கான விவாதங்களை முன்வைக்காதீர்கள் என்றும் உச்சநீதிமன்றம் காட்டமாக விமர்சனம் செய்திருக்கிறது. டெல்லி அரசையும் கேள்விக்கு உள்ளாக்கியிருக்கிறது உச்சநீதிமன்றம். டெல்லி அரசின் செயலற்ற தன்மையால் தான் இந்த நிலைமை உருவாகியுள்ளது என்றும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கூறியிருக்கிறார்கள். தெருநாய்களை தடுக்க சட்டங்கள் இருக்கின்றன, ஆனால் அவை முறையாக அமல்படுத்தப்படவில்லை என்பதுதான் உண்மை என்றும் உச்சநீதிமன்றம் கூறியிருக்கிறது. விலங்குகள் நல ஆர்வலர்களை சாடியிருக்கிறது உச்சநீதிமன்றம். மேம்போக்காக எதையும் குறிப்பிடாதீர்கள் என்று விலங்குகள் நல ஆர்வலர்களுக்கு உச்சநீதிமன்றம் சரமாரி கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜீவ் இணைகிறார். ராஜீவ், தெருநாய் விவகாரம் ஒரு பெரிய பிரச்சனையாக உருவெடுத்திருக்கிறது. உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவும் பேசுபொருளாக இருந்தது. தற்போது என்ன கூறியிருக்கிறது உச்சநீதிமன்றம்? விலங்குகள் நல ஆர்வலர்களுக்கு எதுபோன்ற கேள்விகளை எழுப்பியிருக்கிறது? திலகவதி, கண்டிப்பாக அதாவது 2 தினங்களுக்கு முன்பாக தான் 8 வாரத்தில் டெல்லியில் இருக்கக்கூடிய அந்த தெருநாய்களை உரிய அந்த காப்பகங்களுக்கு அழைத்து சென்று அங்கு பராமரிக்க வேண்டும், அதனை கண்காணிப்பதற்கு பல்வேறு அந்த உத்தரவுகளும் வந்துட்டு உச்சநீதிமன்றத்தால் வழங்கப்பட்டது. இந்த உத்தரவுக்கு இடைக்கால தடை விதிக்க வேண்டும் என தாக்கல் செய்யப்பட்ட அந்த மனுவுதான் இன்றைய தினம் அந்த புதிய 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வில் விசாரணைக்கு வந்த பொழுது நீதிபதிகள் பல்வேறு அந்த கேள்விகளை வந்து எழுப்பியிருக்கின்றார்கள். மட்டுமல்லாமல் டெல்லி அரசு சார்பாக சொலிசிட்டர் துஷார் மேத்தா ஆஜராகி இந்த தெருநாய் கடிகளால் வந்து குழந்தைகள் பலர் உயிரிழந்திருக்கின்றார்கள், அதே போல பல்லாயிரக்கணக்கானோர் வந்துட்டு இந்த தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கின்றார்கள். அதே போல 18,000 to 20,000 தெருநாய்கள் கடி உயிரிழப்புகள் வந்து இந்தியாவில் வருடத்திற்கு ஏற்படுவதாக அந்த புள்ளி விவரங்கள் தெரிவிப்பதாக அந்த புள்ளி விவரத்தை வந்துட்டு நீதிபதிகள் முன்வைத்திருந்தார். அதே போல இந்த உத்தரவுக்கு எதிராக தடை விதிக்க வேண்டும் என தாக்கல் செய்யப்பட்ட அந்த வழக்கறிஞர் சார்பாக வழக்கறிஞர் கபில் சிபில் வந்துட்டு ஆஜராகி பல்வேறு அந்த வாதங்களை முன்வைத்தார். குறிப்பாக இந்த நோட்டீஸ் எதுவும் அனுப்பப்படாமல் உரிய விசாரணை நடத்தப்படாமல் இது போன்ற உத்தரவுகள் வந்து பிறப்பிக்க கூடாது எனவும், அதே போல இந்த உத்தரவினால் தெருநாய்கள் அப்புறப்படுத்தப்படுகின்றன, ஆனால் இதற்கான உரிய அந்த காப்பகங்களுடைய எண்ணிக்கையாகட்டும் அதனை பராமரிப்பதற்கான உரிய விதிமுறைகள் வந்துட்டு தொடர்ந்து அதை விரிவாக பார்க்க வேண்டியது இருக்கின்றது. எனவே இந்த உத்தரவுக்கு இடைக்கால தடை விதிக்க வேண்டும் எனவும் வந்து அவர் வாதங்களை வந்து முன்வைத்திருந்தார். இதற்கு தான் நீதிபதிகள் அதே போல முக்கிய பல்வேறு கேள்விகளை வந்து எழுப்பியிருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த உத்தரவுக்கு தடை கேட்டு வந்திருக்கக்கூடியவர்களை அவர்கள் தரப்புக்கு அந்த மேம்போக்கான வாதங்களை வந்து முன்வைக்க வேண்டாம், அதே போல உங்களுடைய ஆதாரங்களுக்கு இது போன்ற குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரங்கள் இருக்கின்றதா, ஆதாரம் இல்லாமல் முன்வைக்கக்கூடிய ஆதாரங்கள் இருந்தால் முன்வைங்கள், அதனை நீங்கள் பரிசீலிக்கிறோம். அதே போல டெல்லி அரசினுடைய நிலைப்பாடு இதில் என்னவாக இருக்கிறது, அரசின் செயலற்ற தன்மையால் இந்த நிலை உருவாக்கி இருப்பதாக நீதிபதிகள் காட்டமாக தெரிவித்திருக்கின்றார்கள். அதே போல இந்த தெருநாய்கள் விவகாரத்தில் ஏற்கனவே அந்த விதிமுறைகளுக்கும் சட்டங்களுக்கும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது, ஆனால் அவை எவையுமே முறையாக செயல்படுத்தப்படாமல் இருக்கின்றது. ஒரு பக்கம் மனிதர்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள், அதே போல விலங்குகளும் மற்றவரும் இது போன்ற நிலைக்கு உள்ளாகின்றார்கள் போன்ற பல்வேறு அந்த கருத்துக்களை நீதிபதிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். அனைத்து தரப்பு வாதங்களையுமே பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் இந்த வழக்கினுடைய அதாவது இடைக்கால தடை கோரிய இந்த மனுக்கள் மீதான தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்திருக்கின்றார்கள். விவரங்களுக்கு நன்றி ராஜன்.